பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும். தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தாவே, நான் பயப்படுகிற அவமானத்தை வராமல் தடுத்து போடும். இந்த அவமானம் எனக்கு நேரிட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். அப்படிப்பட்ட அவமானங்கள் என் வாழ்க்கையில் வராதபடிக்கு என்னை காத்து கொள்ளும். என் நிந்தையை நீக்கி போடும். நிந்தை என்பது அவமானத்தை குறிக்கிறது. அதாவது, நான் பயப்படுகிறேன், இந்த அவமானம் எனக்கு வந்து விடுமோ என்று. அப்படிப்பட்ட அவமானங்கள் இது எந்த சூழ்நிலையில் வருகிறது என்றால், நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறோம், கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கிறோம். அப்படி நடக்கும் பொழுது சில நேரங்களில் இது வந்து விடுமோ, இந்த துன்பம் வந்து விடுமோ. உலகத்தாரின் வழிகளில் நாம் செயல்படுவதில்லை, நாம் மாறி நடக்கிறோம், கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கிறோம். அப்படி நடக்கும் பொழுது நமக்கு ஒரு சில நேரங்களில் வாழ்க்கையில் பயம் ஏற்படலாம். ஐயோ, நான் நாளையை குறித்து கவலைப்படாமல் பயப்படாமல் இன்றைய வாழ்க்கை போதும் என்று கர்த்தரையே நம்பி இருக்கிறேனே, என் எதிர்காலத்தில் எனக்கு என்ன நடக்கும் என்று ஒரு பயம் வரலாம். என் எதிர்காலத்தில் நான் மிகவும் பணம் இல்லாதவனாக, பொருள் இல்லாதவனாக, மிகவும் ஏழையாக இருப்பேனோ, என் எதிர்காலம் என்ன போன்ற எண்ணங்கள் நமக்குள் எழலாம். ஒரு சில பயங்களும் வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட பயங்கள் என் வாழ்க்கையில் வராதபடி என்னை காத்துக்கொள்ளும். அப்படிப்பட்ட அவமானங்கள், நான் பணம் இல்லாமலும் பொருள் இல்லாமலும் உம்முடைய வழிகளில் நடப்பதினால் நான் துன்பங்கள் அவமானங்களே சுமக்காதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். கர்த்தாவே, உம்முடைய வழிகளில் நடக்கிறேன், பரிசுத்தமாய் நீதியாய் நியாயமாய் வாழ்கிறேன். ஒவ்வொரு செயல்களிலும் நீதியையும் நியாயத்தையும் கடைபிடிக்கிறேன். அதனால் அதற்கேற்ற நல்ல பலன்களை நீர் எனக்கு கொடுப்பீர். அது மிகவும் நன்மையாய் இருக்கும் எனக்கு. கர்த்தாவே, அதற்கேற்ற நீதியான பலன்களை, நான் செய்யும் நீதியான செயல்களுக்கு ஏற்ற நல்ல பலன்களை நீர் கண்டிப்பாக எனக்கு தருவீர். அதற்காக நான் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய கட்டளைகளால் நான் அந்த கட்டளைகளுக்காக வாஞ்சித்திருக்கிறேன். ஆம் சுவாமி, உம்முடைய கட்டளைகள் எனக்கு வேண்டும். அது என்ன சொல்லுகிறீர், நீர் என்ன சொல்லுகிறீர் அதை செய்யலாம் என்று நான் ஆசையோடு காத்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளின் மேல் ஆசையோடு இருக்கிறேன், எதிர்பார்த்திருக்கிறேன். நீர் என்ன கட்டளை கொடுப்பீர் அதை செய்யலாம் என்று நான் மிகவும் ஆசையோடு இருக்கிறேன். அதை நீர் எனக்கு தாரும். அது உம்முடைய நீதியாய் இருக்கிறது. அப்படி நீர் கொடுக்கும் கட்டளைகள் நீதியாய் இருக்கிறது. அந்த நீதி என்னை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, எனக்கு உயிரை கொடுக்கிறது. உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய கட்டளைகள், உம்முடைய வழி நடத்துதல்கள் செத்தவனை போல இருந்த என்னை உயிர்ப்பிக்கிறது, எனக்கு ஜீவன் தருகிறது. உம்முடைய வழிகள் எனக்கு உயிராய் இருக்கிறது, எனக்கு உயிரை பெற்று தருகிறது. உமக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே, உமது வாக்கின்படி நீர் எனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறீர் அல்லவா, அந்த வார்த்தையின்படி உமது ரட்சிப்பும் உமது தயவும் எனக்கு கிடைக்கட்டும். ஆம் சுவாமி, உம்முடைய தயவு எனக்கு கிடைக்கட்டும். அப்படி உம்முடைய தயவு கிடைக்கும் போது என் விருப்பங்களை நான் நிறைவேற்றிக் கொள்வேன், என் தேவைகளை நான் நிறைவேற்றிக் கொள்வேன். என் வாழ்க்கை சுலபமாகும், நான் குறைவற்றவனாய் இருப்பேன். உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் எனக்கு நிறைவு வரும். இவ்வுலக வாழ்க்கைக்கேற்ற நிறைவையும் தருவீர், அதே போல ஆவிக்குரிய நிறைவையும் நீர் எனக்கு தருவீர். உம்முடைய தயவு எனக்கு தேவை சுவாமி. உம்முடைய ரட்சிப்பும் எனக்கு தேவை. அதாவது உம்முடைய பாதுகாப்பு எனக்கு தேவை. உம்முடைய உதவியும் இரக்கமும் பாதுகாப்பும் எனக்கு தேவை. உம்முடைய உதவி எனக்கு வரும்போது நான் எல்லா காரியங்களும் நல்லபடியாக செய்வேன். சந்தோஷமும் சமாதானமுமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை வாழ்வேன். உம்முடைய பாதுகாப்பு எனக்கு வரும்போது ஆபத்துக்கு பயப்படாமல் நான் சுலபமாய் வாழ்வேன், நிம்மதியாக வாழ்வேன். எல்லாவித ஆபத்துகளும் என்னை நெருங்காது. எந்தவித ஆபத்தா இருந்தாலும் என்னை நெருங்காது. ரட்சிப்பு உம்முடையது, நீர் எனக்கு ரட்சிப்பை தாரும். அப்படி நீர் எனக்கு தயவு காண்பித்து உதவி செய்து பாதுகாத்து கொள்ளும் பொழுது
என் எதிரிகள் என்னை நிந்திக்கிறார்கள் அல்லவா, என்னை அவமானப்படுத்துகிறார்கள், என்னை அவமானமாய் பேசுகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு நான் எதிர்த்து நின்று பேசுவேன். அவர்களுக்கு நான் சரியான பதிலை கொடுப்பேன். உம்முடைய தயவும் உம்முடைய உதவியும் உம்முடைய பாதுகாப்பும் எனக்கு கிடைக்கும் பொழுது என்னை அவமானமாய் பேசுகிறவர்களிடத்தில் நான் பதில் கொடுத்து அவர்களுக்கு சரிக்கு சரி பதில் கொடுப்பேன். உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். உம்முடைய வசனத்தை தான் நான் நம்பி வாழ்கிறேன் சுவாமி, எனக்கு உதவி செய்யும். உம்முடைய பாதுகாப்பு எனக்கு தேவை. உம்முடைய தயவு உம்முடைய உதவியும் எனக்கு தேவை. உம்முடைய சத்திய வசனம் முற்றிலும் என்னை விட்டு என் வாயிலிருந்து நீங்கி போகாமல் செய்யும். என் வாயை விட்டு உம்முடைய வசனம் நீங்கி போக கூடாது. எல்லா வசனங்களும் போய்விடாதபடிக்கு என்னை காப்பாற்றும். என்னுடைய வாயிலிருந்து உம்முடைய வசனங்கள் எப்பொழுதும் நிறைவாய் இருக்க வேண்டும். நான் உம்முடைய வசனங்களை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அது நீங்கி போகக்கூடாது. என் வாயை விட்டு உம்முடைய வசனம் நீங்கி போனால் அது எனக்கு ஆபத்து. உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, நீர் நியாயம் தீர்ப்பீர், அதற்கு நான் காத்திருக்கிறேன். என் தவறுகளுக்கு கொடுக்கிற நியாய தீர்ப்புகளை நான் நீதி தவறி மீறி நடந்த வாழ்க்கைக்கு நீர் நியாய தீர்ப்பை கொடுப்பீர். அதை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறேன் சுவாமி. நான் எப்பொழுதும் ஒரு நாளில் எல்லா நேரத்திலும் என்றென்றைக்கும் எல்லா நாட்களிலும் உம்முடைய வசனத்தை காத்து கொள்வேன். உம்முடைய வேத வசனத்தை படித்து அதை தியானித்தே என் வாழ்க்கையை நடத்துவேன். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே, யோசுவா ஐயாவுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை, நீ என் கட்டளைகளையும் தியானித்து இரவும் பகலும் அதை தியானித்து அதை கடைபிடித்து அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நீ இருக்க வேண்டும். அப்படி இருந்தாயானால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படி நாம் கர்த்தருடைய வசனத்தை காத்து கொள்ளும் பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதமாய் நமக்கு இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறதினால், உம்முடைய கட்டளைகளை ஆராய்ந்து நான் பார்ப்பதினால் விசாலத்திலே நடப்பேன். அப்படி என்றால் என் வாழ்க்கை சுலபமாகிறது. கர்த்தாவே, உம்முடைய வேத வசனத்தை நான் படித்து அதில் உள்ள கட்டளைகள், உம்முடைய சட்ட திட்டங்களை நான் படித்து பார்க்கும் பொழுது என் வாழ்க்கை சுலபமாக வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கிறது. எது சரி எது தவறு என்பது எனக்கு சுலபமாக புரிந்து விடுகிறது. அதனால் நான் தெளிவாய் நடக்கிறேன். குழப்பம் இல்லாமல், என்ன முடிவெடுக்கிறது என்கிற குழம்பல் இல்லாமல், குழப்பம் இல்லாமல், எந்தவித ஒரு போராட்டமும் இல்லாமல் சுலபமாக என் வாழ்க்கையில் நான் முடிவெடுக்கிறேன். என் மனதில் எந்தவித குழப்பமான காரியங்கள் இல்லை. தெளிவாய் இருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய கிருபை பெரியது. உம்முடைய வசனங்கள் என் வாழ்க்கையை சுலபமாக்குகிறது. கர்த்தாவே, நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன். இன்றைய காலகட்டத்தில் பொதுவான ஒரு நிகழ்வுகளுக்கு நாம் செல்லும் பொழுது பலரும் அங்கு கூடியிருப்பார்கள். கர்த்தரை அறியாத மக்கள் கூடியிருக்கிற சன்னதியில் அந்த மாதிரியான இடங்களில் கிறிஸ்தவர்கள் செல்லும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டார்கள். கர்த்தருடைய வசனத்தை சொல்லவோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவோ, அல்லேலூயா சொல்லவோ வெட்கப்படுகிறார்கள். இது தவறாயிருக்கிறது. ஏனென்றால் அப்படி நான் செய்ய மாட்டேன் என்று இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதவசனம். அப்படி செய்யக்கூடாது. கர்த்தரை மகிமைப்படுத்தவும், அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய நாமத்தை சொல்லவும் நாம் வெட்கப்படக்கூடாது. அவர் மகிமையின் தேவன். அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அவர் பெரியவராய் இருக்கிறார். மனிதர்கள் மத்தியில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே, நான் ராஜாக்களுக்கு முன்பாக போய் நின்று உம்முடைய சாட்சிகளை குறித்து வெட்கப்படாமல் பேசுவேன். உம்முடைய சாட்சிகள் என்றால் கர்த்தருடைய சட்ட திட்டங்கள், கட்டளைகள், கற்பனைகள், நியாயங்கள், நீதிகள், நியாய பிரமாணங்கள், இவைகளையெல்லாம் நான்
வெட்கப்படாமல் பேசுவேன். கர்த்தர் இதை சொல்லி இருக்கிறார். இந்த சட்டம் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறது. இந்த காரியங்களை இப்படிதான் செய்ய வேண்டும். இதை இப்படி செய்யக்கூடாது என்று தெளிவாக வேதத்தின்படி நான் ராஜாக்களுக்கு முன்பாக நின்று தைரியமாய் வெட்கப்படாமல் நான் பேசுவேன் என்று கொடுக்கப்பட்டது. நாம் ராஜாக்களுக்கு முன்பாக போய் நின்றாலும், கர்த்தரை அறியாதவர்களாய் அவர்கள் இருந்தாலும், நாம் அவர்களுக்கு முன்பாக போய் நின்று வெட்கப்படக்கூடாது. கர்த்தரை குறித்து பேசுவதற்கோ, கர்த்தருடைய வசனங்களை குறித்தும், அவருடைய நாமத்தை குறித்தும், அவருடைய வழிகளை குறித்து பேசுவதற்கு வெட்கப்படக்கூடாது. தைரியமாய் நாம் பேச வேண்டும். கௌரவமானது அது. கர்த்தரை குறித்து பேசும் பாக்கியம் என்பது எல்லோருக்கும் கிடைக்காது. அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கும் போது, ஒரு ராஜாக்கள் முன்பாக நின்று பேசும் பாக்கியம் கிடைக்கும் போது நாம் வெட்கப்படக்கூடாது. அல்லேலூயா. நான் பிரியப்படுகிற உம்முடைய கற்பனைகளின் பேரில் மிகவும் சந்தோஷமாய் இருப்பேன். கர்த்தாவே, நான் உம்முடைய கற்பனைகளின் மேலில், கர்த்தாவே, உம்முடைய சட்ட திட்டங்களின் மேல், 10 கட்டளைகள் கற்பனைகளின் மேல் நான் மிகவும் பிரியமாயிருக்கிறேன். அதன் மேல் எனக்கு ஆசை அதிகம் உண்டு. அதன் மேல் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். அதை கடைபிடிக்க வேண்டும் என்பது எனக்கு வேதனையாக, பாடுகளோடு அதை கஷ்டப்பட்டு நான் செய்யவில்லை. விருப்பத்தோடு, மன விருப்பத்தோடு, சந்தோஷமாய், மன மகிழ்ச்சியோடு உம்முடைய வழிகளில் நான் நடக்கிறேன். நான் பிரியப்படுகிற உம்முடைய கற்பனைகளுக்கு நான் கையெடுப்பேன். உம்முடைய வார்த்தைகளுக்கு நான், அதாவது உம்முடைய வசனத்தின்படி வாழ்வதற்கு, உம்மை தொழுது கொள்வதற்கு, உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு என் கைகளை நான் உயர்த்துவேன். உம்முடைய திருப்பாதத்தை தொழுது கொள்ளுவேன். உமது பிரமாணங்களை நான் தியானிப்பேன். நாம் நம் கைகளை உயர்த்தி வேத வசனத்தை படித்து, நம் கைகளை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் என் பாடுகளின் மத்தியில் எனக்கு வசனம் தந்தீர். கர்த்தாவே, அந்த வசனத்தை நினைத்து பாரும். அந்த வசனத்தை கொடுத்து என்னை நம்ப வைத்தீர் சுவாமி. அந்த வசனத்தை வாசித்ததும் நான் விசுவாசித்து நம்பி ஏற்றுக்கொண்டேன். அதை நினைத்து பார்த்து என்னை காப்பாற்றும். அதை நினைத்து, எனக்காக அதை நினைத்து பாரும். நீர் தந்த வசனத்தை சற்று நினைத்து பாரும். அதாவது கர்த்தர் நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார். நம் துன்பத்தின் மத்தியில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார் என்றால், அந்த உடன்படிக்கை நினைத்து நாம் இப்படியாக ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நீர் எனக்கு வசனம் தந்தீர் அல்லவா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீர் அல்லவா. இந்த துன்ப நேரத்தில் அதை நினைத்து பாரும். நீர் என்னோடு கூட இருந்து என்னை காப்பாற்றும். என் பாடுகளிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும் என்று நாம் ஜெபிக்கலாம். இதுதான் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வழியா இருக்கிறது. அந்த கர்த்தர் தந்த வாக்கு தத்தத்தை நினைப்பூட்டி நாம் ஜெபிக்கிற ஜெபம். நான் சிறுமைப்பட்ட நேரத்தில் நீர் அப்படி எனக்கு கொடுத்த வசனம் இருக்கிறது அல்லவா, அதுதான் எனக்கு ஆறுதலாய் இருந்தது. உம்முடைய வசனம் எனக்கு என் பாடுகளின் மத்தியில் எனக்கு ஆறுதலாய் இருந்தது. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. கர்த்தாவே, நீர் சொன்ன அந்த வார்த்தை என்னை உயிரடைய பண்ணியது. மரித்தவனை போல் இருந்த நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன். கர்த்தாவே, அகந்தைக்காரர்கள், கர்வம் பிடித்தவர்கள், பெருமை பிடித்தவர்கள், மன திமிராய் நடக்கிற ஜனங்கள் என்னை மிகவும் அவமானப்படுத்தினார்கள். உம்முடைய வேத வசனத்தை நான் படிப்பதையும் அதன்படி நடப்பதையும் குறித்து பேசி என்னை அவமானப்படுத்தினார்கள். அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள், கேவலமாய் பேசினார்கள். இவள் எப்பொழுதும் வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறாள், பைபிள் வசனங்களை படித்துக் கொண்டிருக்கிறாள், அதன்படி வாழ்கிறேன் என்கிறாள் என்று கேவலமாக என்னை மரியாதை குறைவாக பேசினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நான் உம்முடைய வேதத்தை விட்டு விலகவில்லை. அவர்கள் பேசுகிறார்கள் என்பதற்காக நான் உம்முடைய வசனத்தை விட்டு விடவில்லை. அதை பற்றி கொண்டேன், அதை படிக்கிறேன், அதன்படி நான் வாழ்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வேத வசனத்தை விட்டு நான் விலக மாட்டேன். கர்த்தாவே, ஆதி முதலான ஆதி காலத்திலிருந்து நீர் செய்த நியாய தீர்ப்புகளை நான் தியானித்து
அதை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைந்து என்னை தேற்றிக் கொள்கிறேன். என் துன்பமான நேரங்களில் உம்முடைய பழைய கால ஆதி கால நியாய தீர்ப்புகளை நினைத்து பார்க்கிறேன். ஆதியாகம காலத்திலிருந்து வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆதி காலத்தில் ஜனங்கள் செய்த தவறுகள், அதற்கு நீர் கொடுத்த நியாய தீர்ப்புகள் போன்ற காரியங்களை எல்லாம் படித்து தெரிந்து கொள்வதினால் நான் என் இருதயத்தை தேற்றிக் கொள்கிறேன். கர்த்தாவே, நீர் நீதியுள்ளவர், நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன், அதனால் நிச்சயம் நீர் என்னை காப்பீர் என்றும் எனக்கு நன்மையை தருவீர் என்றும் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வேதத்தை விட்டு விலகுகிறவர்களை நான் பார்த்து நடுங்குகிறேன். அவர்கள் நிலை என்னவாயிருக்கும் என்று நான் நடுங்குகிறேன், மிகவும் பயப்படுகிறேன். அதாவது அவர்களின் நிலை அப்படிதான் இருக்கும். வேத வசனத்தை கடைபிடித்து கர்த்தரை அறிந்து கர்த்தருடைய வேத வசனங்களை தெரிந்தும் அதை கடைபிடிக்காமல் அதை விட்டு விலகி கர்த்தருடைய வசனங்களை விட்டு விலகி போகிறவர்களுடைய நிலை பரிதாபத்திற்குரியது. அது மிக கொடுமையான நிலையில் கொண்டு போய்விடும் அவர்களை. கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகக்கூடாது. அவர் நல்லவர், அவர் நற்காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய கிருபை தான் வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது. அவருடைய கிருபையினால் தான் எல்லாவற்றையும் நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி இருக்க கர்த்தருடைய கிருபையினால் பெற்ற வேத வசனத்தை நாம் தியானித்து அதன்படி நடக்க வேண்டும். அதை விட்டு விட்டு விலகி போகிறவர்களுடைய நிலை மகா பயங்கரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை விட்டு வழி விலகி நடந்தால் அங்கு பொல்லாத சாத்தான் வருவான். அவன் பாவம் செய்ய தூண்டுவான். அவர்களுடைய முடிவு பரிதாபமாய் இருக்கும். இவ்வுலக வாழ்க்கையிலும் மிகப்பெரிய துன்பங்களை அடைவார்கள். நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது அக்னி கடலில் மாட்டிக்கொள்வார்கள். அவர்களுடைய நிலை முதல் மரணம், இரண்டாம் மரணம் இரண்டையும் சந்திக்க வேண்டி வரும். அது மிகவும் பரிதாபத்திற்குரியது. அதை நினைத்து பார்க்கவும் நம்மால் முடியாது. அப்படிப்பட்ட துன்பத்திற்கு அவர்கள் ஆளாவார்கள். அதனால்தான் நடுக்கம் என்னை பிடித்தது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே, கர்த்தாவே, நான் அனாதையாய் யாரும் மற்றவனாய் அடுத்தவர்கள் உதவியில் நான் போய் தங்கி இருக்கும் பொழுது உமது பிரமாணங்களே எனக்கு பாடல்கள் ஆயிற்று. உமது பிரமாணங்கள், உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய கட்டளைகள், நீர் எனக்கு கொடுத்திருக்கிற சட்ட திட்டங்கள் எனக்கு பாடலை போல இன்பமாய் இருந்தது. உம்முடைய சட்ட திட்டங்களை கடைக்குள் பிடித்து நான் எந்த அந்நியர் மத்தியிலும் என்னால் வாழ முடிந்தது. நான் வாழ்ந்தேன். கர்த்தாவே, ரா காலத்திலே இரவு நேரத்திலும் உம்முடைய வார்த்தைகளை நான் தியானிக்கிறேன். ரா காலத்தில் உமது நாமத்தை நான் தியானித்து, கர்த்தாவே, இரவு நேரங்களிலும் உமது நாமத்தை, உமது பெயரை நினைத்து பார்த்து உம்முடைய வேத வசனங்களை கை கொண்டு நடக்கிறேன். பகலில் மட்டும் அல்ல, இரவு நேரங்களிலும். அப்படி என்றால் உலகத்திற்காக மாய்மாலமாக உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கவில்லை. உண்மையாய், நேர்மையாய், மனப்பூர்வமாய் நான் உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்கிறேன். உம்முடைய நாமத்தை தியானிக்கிறேன். உமது கட்டளைகளை நான் கை கொண்டு நடந்ததினால் இந்த பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. உமது கட்டளைகளுக்கு கடைபிடித்து நான் நடந்து கீழ்ப்படிந்து நடந்ததினால் உமது நாமத்தை நினைத்து வாழ, உம்முடைய வசனங்களை கை கொள்ள எனக்கு பாக்கியம் கிடைத்தது. கர்த்தாவே, நீர் பெரியவராய் இருக்கிறீர். நீர் என்னை ஆசீர்வதியும். கர்த்தாவே, நீர் என் பங்கு. கர்த்தரே நம்முடைய பங்காய் இருக்கிறார். பங்கு என்றால் நம்முடைய சொத்து என்று, நம்முடைய சொத்து, ப்ராப்பர்ட்டி. அதாவது கர்த்தருடைய வழி நடத்துதல் எப்படி இருக்கிறது என்றால் அவர் நமக்கு சொத்தை போல இருக்கிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பொருளாதார நிலைமை இந்த உலகத்தில் நமக்கு மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. பொருளாதாரத்தில் நாம் நிறைவாய் இருக்கும் பொழுது நிம்மதியும் சமாதானமும் உற்சாகமுமாய் வாழ்வதற்கு எதுவாய் இருக்கும், பொதுவான கருத்து. ஆனால் பொருளாதார நிலை மிகவும் மோசமானதாய் இருந்தால், நம்மிடத்தில் பணம் இல்லாமல் மிகவும் ஏழையாக இருப்பவர்கள் நிம்மதியாய் சந்தோஷமாய் இருப்பது என்பது மிகவும் கடினம். அது போலதான் கர்த்தர் நமக்கு சொத்தாய் இருக்கிறார். அவர் நமக்கு மிகப்பெரிய சொத்து. அவ்வளவு பெரிய சொத்து இருக்கும் பொழுது
அவர் நமக்கு செழிப்பை கட்டளையிடுகிறார். அவர் நம்மோடு இருக்கும்போது சகல செழிப்பும் மனதிற்கும் சரீரத்திற்கும் நம் வாழ்வின் எல்லா காரியங்களும் நிறைவாய் செழிப்பாய் இருக்கும். கர்த்தர் நமக்கு சொத்தாய் இருக்கிறார். அது இன்னொரு காரியத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சொத்தை நாம் என்ன செய்வோம்? எப்பொழுதும் நினைத்திருப்போம், அதை பாதுகாத்து கொண்டு இருப்போம். அதுபோல கர்த்தரை நமக்குள் வைத்து அவரை விட்டு விலகாமல் நாம் அவரை பற்றி கொண்டு பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு பலப்பட்டதாக இருக்க வேண்டும், உறுதியானதாக இருக்க வேண்டும். அது பிரிவுபடக்கூடாது. கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் அதிகமாய் கர்த்தரை நேசிக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அந்த உறவை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தரே நம் சொத்து. பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவி கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த கோத்திரத்தை தமக்கு ஆசாரிய பணியாக நியமித்தார். ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த கோத்திரத்தார் தான் என் மத்தியில் வேலை செய்ய வேண்டும் என்று. அவர்களுக்கு சொத்தை கொடுக்கவில்லை. கானானுக்குள் பிரவேசித்த போது மற்ற 11 கோத்திரங்களுக்கும் சொத்துக்களை பிரித்து கொடுக்க சொன்னார். லேவி கோத்திரத்திற்கு வேண்டாம் என்றார். ஏனென்றால் லேவியர்களுக்கு நானே சொத்து என்று கர்த்தர் சொன்னார். லேவியர்கள் கர்த்தருடைய ஆசாரிய பணியை செய்கிறவர்கள். தேவாலயத்தில் கூடாரத்தில் இருந்து, ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து அவர்கள் தேவாலய பணி செய்கிறவர்கள். நேரடியாக நானே அவர்களை போஷிப்பேன், அவர்கள் தேவைகளை எல்லாம் நானே நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார். நம்முடைய சொத்துகள் நமக்கு நிறைவான பணத்தை தரும். நம்முடைய நிலம் இருக்கிறது, மரம் இருக்கிறது என்றால் அவைகளில் இருந்து வரும் விளைச்சல்கள், கனிகள், அதிலிருந்து வரும் விளைச்சல்கள் நமக்கு பணத்தை கொடுக்கிறது, நம்மை வாழ வைக்கிறது. அதே போல கர்த்தர் நம் சொத்தாய் இருந்தால் அவரே நம்மை வாழ வைப்பார், நம்மை இளைப்பாறுதலுடன் வாழ வைப்பார். நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவரே கொடுத்து விடுவார். ஆசாரியர்களுக்கு இப்படிதான் நடந்தது. லேவி கோத்திரத்தாருக்கு 11 கோத்திரத்தாரும் தசம பாகம் கொடுத்தார்கள். எல்லோரும் 10% ஒன்றை எடுத்து கொடுத்தார்கள். மொத்தம் லேவி கோத்திரத்திற்கு 11 பங்கு வந்து சேர்ந்தது. எல்லோரும் 10 கர்த்தரிடத்தில் பெற்று அதில் ஒன்றை கொடுத்து 9 வாழ்ந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய பணியை செய்த லேவி கோத்திரத்தார் 11 பங்கை பெற்று கொண்டார்கள். கர்த்தருக்கென்று அதில் ஒரு பங்கை கொடுத்து இவர்கள் 10 பங்கோடு வாழ்ந்தார்கள். அப்படி என்றால் கர்த்தரையே நாம் சொத்தாக இருந்து உலக காரியங்களை வெறுத்து நாம் வாழும் பொழுது மற்றவர்களை விட நாம் உயர்ந்த நிலையில் இருப்போம். 11 கோத்திரத்தாருக்கும் 9 பங்கு கிடைத்தது. ஆனால் லேவி கோத்திரத்தாருக்கும் 10 பங்கு கிடைத்தது. ஒன்றை கர்த்தருக்கு கொடுத்தார்கள், ஒரு பங்கு கர்த்தருடையது, எல்லோரும் கொடுத்தார்கள். இப்படியாக நடந்தது. இது எவ்வளவு பெரிய உயர்வு! கர்த்தர் நாம் சொத்தாய் இருக்கும் போது எல்லாரை விட நாம் தான் உயர்ந்தவர்களாய் இருப்போம். கர்த்தரை நம்பி இருப்போம். எல்லாவற்றையும் நாம் கர்த்தருக்கண்டு விட்டுவிடும் போது கர்த்தர் எல்லாவற்றையும், அவருக்குண்டான எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விடுவார். நம்முடைய சொத்துக்கள் ஒரு 10 கோடி இருக்கிறது என்றால் அதை நாம் விட்டுவிட்டால் கர்த்தர் அவருடைய சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கு சொத்தாக கொடுப்பார். இது எப்படி இருக்கிறது? கர்த்தர் அவ்வளவு பெரியவராய் இருக்கிறார், அவர் அவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய நல்ல தேவன் அவர்! அவர் மிகவும் பெரியவர். அவரை பற்றி கொள்கிறவர்கள் புத்திசாலிகள், அவர் வழிகளில் நடக்கிறவர்கள் ஞானவான்கள். கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்களை விட முட்டாள்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய பாதை மிக மிக நன்மையானது, அது மிக உயர்ந்தது, மிக சிறந்தது. பார்ப்பதற்கு பாடுள்ளது போல தோன்றும். இருந்து விட்டு போகட்டுமே, நாம நடக்க போகிறோம். கர்த்தருடைய பாதையில் நடக்க வேண்டும் என்று நாம் முடிவெடுப்போம். அது கல்லும் முள்ளுமாக இருக்கும். நான் நடந்து போக தொடங்குவோம். ஆனால் நம் காலில் கல்லும் முள்ளும் குத்துவதை பார்த்து கொண்டு கர்த்தர் இருப்பாரா? உடனே நம்மை தூக்கி சுமந்து கொள்வார். அவர் அந்த முற்பாதையில் நடப்பார். கற்கள் குத்தினாலும் முள்ளு குத்தினாலும் அவரை குத்தும். நம்மை பத்திரமாக சுமந்து சென்று பாதையை கடக்க வைத்து விடுவார். அதுதான் கர்த்தரின் அன்பு. அதை புரிந்து கொள்வோம். துன்பம் நமக்கு வந்தாலும் துவண்டு போக கூடாது. அந்த துன்பத்தை துவங்குவதுதான் நம்மிடத்தில் துவங்கும். நீதி நிமித்தம், தேவ நீதிய நிமித்தம் அது துவங்கும். ஆனால் அந்த துன்பத்தின் மத்தியில் கிருபையாய் நம்மை கர்த்தர் காப்பாற்றி விடுவார். அவர் மிகவும் அன்புள்ளவர். அவரை போல அன்புள்ளவர் எந்த உலகத்திலும் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட அன்பான தெய்வம் அவர். அவரை பற்றி கொண்டு அவர் வழிகளில் நடப்பது என்பது மிக சிறந்தது. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மை வாழ வைப்பதற்கே.
நம்மை அழித்து போடுவதற்கல்ல. நமக்கு துன்பத்தை கொடுத்து நொறுக்கி ஒடுக்கி நம்மை அழித்து போட வேண்டும் என்பது தேவ நோக்கம் அல்ல. நம்மை பாதுகாத்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து நிரந்தரமாய் நம்மை வாழ வைப்பதே அவருடைய நோக்கம். நித்திய ஜீவனை கொடுத்து நம்மை வாழ வைத்து புதுவானம் புது பூமி படைத்து அதில் நம்மை வைத்து அழகு பார்க்க அவர் ஆசைப்படுகிறார். நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி இருக்கிறாரே. நம்மை ஆசாரியர்களாக ராஜாக்களாக உயர்த்தி வைத்துதான் பார்க்கிறார். எப்பொழுதாவது நீங்கள் எனக்கு அடிமைகளா இருங்கள் என்று ஒரு வசனத்திலாவது சொல்லி இருக்கிறாரா? இல்லை. கர்த்தர் அந்த அடிமைத்தனத்தை நமக்கு கொடுக்க விரும்பவில்லை. அவர் நல்லவர், மிக மிக நல்ல. கர்த்தாவே, உம்முடைய வசனங்களை நான் கை கொண்டு நடப்பேன். நீர் நல்லவர், நீர் என் சொத்தாய் இருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படியே நான் நடப்பேன். உம்முடைய வழிகளிலேயே நான் நடப்பேன். அப்பா, முழு இருதயத்தோடும் உமது தயவின்படி எனக்கு இறங்கும். எனக்கு தயவு காட்டும். நீர் தயவுள்ள தேவன் அல்லவா? நீர் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மனமுடையவர் அல்லவா? மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிற தேவன் அல்லவா? நீர் எனக்கு சொல்லி இருக்கிறீர் அல்லவா, உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு தயவு செய்வேன் என்று. அந்த வார்த்தையின்படி எனக்கு இறங்கும். நீர் சொன்ன வார்த்தையின்படி எனக்கு தயவை காண்பியும். உமது கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு உமது வேத வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் உங்களை காப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர் அல்லவா? அதனால் என்னை காப்பாற்றும். உம்முடைய வசனத்தை கை கொண்டு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன் அல்லவா? அதனால் கர்த்தாவே, நான் நடக்கிற என்னுடைய வழிகளை நான் சிந்தித்து கொண்டேன். நான் எப்படி நடக்கிறேன், என்ன செய்கிறேன், தவறு செய்கிறேனா நல்லது செய்கிறேனா என்பதை ஆராய்ந்து பார்த்து, நான் இடறுகிற இடத்தில், நான் தவறு செய்கிற நேரத்தில் அதை நான் திருப்பி என் கால்களை உம்முடைய பாதைக்கு நேராக, உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராக நான் நடக்கிறேன். கர்த்தாவே, என் வாழ்க்கையை நான் வாழும்போது நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். என்னுடைய செயல்கள் நீதியா இருக்கிறதா அல்லது அநியாயமா இருக்கிறதா, அநீதி என்னிடத்தில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து, நான் எங்கெல்லாம் தவறு செய்கிறேனோ அதையெல்லாம் விட்டு மனம் திரும்பி உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராக பரிசுத்த பாதையில், நீதியின் பாதையில் நான் நடக்கிறேன். நான் திருந்தி வாழ்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் திருந்துகிறேன் சுவாமி. என் தவறுகளை விட்டு விலகி வருகிறேன். என் பாவங்களை விட்டு விலகி வருகிறேன் கர்த்தாவே. உமது கற்பனைகளை கை கொண்டு நடக்க நான் தாமதிக்கவில்லை சுவாமி. உம்முடைய கட்டளைகள், உம்முடைய கற்பனைகளை நான் கேட்ட பொழுது என்னிடத்தில் குற்றம் இருக்கிறது என்பதை நான் தெரிந்ததும் உடனே அதை விட்டு மனம் திரும்பி நடந்தேன். கர்த்தாவே, நான் தாமதிக்கவில்லை. நாளை திருந்திக் கொள்ளலாம், அடுத்த மாதம் திருந்திக் கொள்ளலாம், அடுத்த வருடம் செய்யலாம் என்று நான் தள்ளி போடவில்லை. நீர் உம்முடைய வார்த்தையை கொடுத்த உடனே அதற்கு உடனே கீழ்ப்படிந்து நடக்கிறேன். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை வந்தால் நாம் உடனே கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஏனோ தானோ என்று அப்புறம் பார்த்து கொள்ளலாம், அப்புறம் செய்யலாம் என்று தள்ளி போட்டுக்கொண்டு நிர்விசாரமாய் இருக்கக்கூடாது, கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து கர்த்தர் வார்த்தை வந்தால் உடனே செயல்பட வேண்டும். அதுவும் முக்கியம். கீழ்ப்படிய வேண்டும், அதுவும் உடனே கீழ்ப்படிய வேண்டும். அது மிகவும் முக்கியம். நல்ல காரியம் அது, நல்ல குணம் அது. கர்த்தர் நம்மிடத்தில் அது போல எதிர்பார்க்கிறார். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டது சுவாமி. துன்மார்க்கர் என்னை கொள்ளையிட்டார்கள், என்னுடையதை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்கள். அப்பொழுதும் நான் உம்முடைய வேதத்தை மறக்கவில்லை. அதாவது பிறர் நமக்கு துன்பம் விளைவிக்கும் பொழுது, நம்மை துயரப்படுத்தும் பொழுது நாம் மனம் உடைந்து போய் தவறு செய்து விடக்கூடாது. எந்த துன்பம் வந்தாலும், யார் எத்தனை பேர் நமக்கு எதிராக வந்தாலும் நம்முடைய உத்தமத்தில் நாம் உறுதியா இருக்க வேண்டும். யோபையாவை போல. யோபையா எத்தனை பாடுகள் வந்த பொழுதும் தன் உத்தமத்தை விடவில்லையே, அவர் உறுதியாய் நின்றார் அல்லவா? அது போல எத்தனை துன்பங்கள், துன்மார்க்கர் என்னுடையதெல்லாம் கொள்ளையிட்டு போனார்கள், என்னுடையதை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், கொள்ளையிட்டு விட்டார்கள், என்னை நஷ்டப்படுத்தினார்கள், என்னுடைய பொருள்களை எடுத்துக்கொண்டார்கள். ஆனாலும் சுவாமி, உம்முடைய வார்த்தைகளை நான் நினைத்து உம்முடைய வேதத்தை மறக்காமல் இருந்தேன். உம்முடைய வேத வசனத்தை நான் கை கொண்டு நடக்கிறேன். அவர்கள் செய்த தீமைக்காக
நான் உம்முடைய வேத வசனத்தை விட்டு விலக மாட்டேன். என்ன நேர்ந்தாலும் நான் உம்முடைய வழிகளில் நடப்பேன், உறுதியாய் இருப்பேன். அப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. அவர் விருப்பம் அது. நீர் துன்மார்க்கருக்கு செய்கிற நியாய தீர்ப்புக்கு நீர் நியாயம் தீர்த்தீர் சுவாமி. ஒவ்வொரு காரியத்திலும் நீர் எவ்வளவாய் நீதியாய் நியாயம் தீர்த்தீர். அப்படி நீர் நியாயம் தீர்த்ததினால், அந்த உம்முடைய நியாய தீர்ப்பினால் நான் மகிழ்ந்து பாதி ராத்திரியிலே எழுந்து நான் உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. பாதி ராத்திரியிலே நான் விழித்து விட்டு உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறேன் கர்த்தாவே. மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளவைகள். உமது கற்பனைகளை கை கொண்டு நடக்கிற எல்லோருக்கும் நான் தோழனாய் இருக்கிறேன். ஆம் கர்த்தாவே, உமக்கு பயப்படுகிறவர்களெல்லாம் எனக்கு நண்பர்கள். உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள். அப்படிப்பட்டவர்களோடு, நீதிமான்களோடு நான் நட்புறவோடு இருக்கிறேன். கர்த்தாவே, பூமி உமது கிருபையால் நிறைந்திருக்கிறது சுவாமி. உம்முடைய கிருபை நிமித்தம் இந்த பூமி பிழைத்திருக்கிறது. நீர் நாங்கள் பாவம் செய்ததற்கெல்லாம் சரிக்கு சரி எங்களை நீர் நியாயம் தீர்த்திருந்தால் இந்த மனித குலம் எப்பொழுதோ அழிந்து போயிருக்கும். உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததினால் இந்த பூமி இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதித்து, உம்முடைய சட்ட திட்டங்களை எனக்கு சொல்லிக் கொடுத்து என்னை வழி நடத்தும். நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி என்னை நீர் நன்றாக வழி நடத்தினீர். ஆமாம் கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பாதையிலேயே என் வாழ்க்கையை நீர் நல்லபடியாக வழி நடத்துகிறீர். நான் நீதியின் பாதையில் நடக்க எனக்கு உதவி செய்கிறீர். உம்முடைய வழி நடத்துதல் எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அதற்கு நன்றி சுவாமி. உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதி தரலும். கர்த்தாவே, இந்த உலகத்தில் உத்தமமாய் வாழ்வதற்கு கர்த்தருடைய சட்ட திட்டங்களை, கற்பனைகள், கட்டளைகள், நியாயங்கள், வசனங்கள் எல்லாவற்றையும் நாம் கேட்டு தெரிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அது மட்டும் போதாது, அதை கவனமாக கையாள வேண்டும். உத்தமமாய் நிதானித்து அறிய வேண்டும். அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நிதானமாக எந்த சூழ்நிலையில் எதை செய்ய வேண்டும், எந்த காரியத்தை எப்படி செய்யக்கூடாது என்பதை சரியாக புரிந்து கொண்டு உத்தம நிதானிப்போடு நாம் வாழ வேண்டும். அதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தரலும். இவ்வுலக காரியங்களில் எங்களுக்கு அறிவை போதித்தரலும். உலகத்தின் காரியங்களில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை, நாங்கள் செய்யும் வேலைகளில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை நிறைவேற்ற தேவையான அறிவை எங்களுக்கு கொடுத்தரலும். உம்முடைய கற்பனைகளின் பேரில் நாங்கள் விசுவாசமாய் இருக்கிறோம். ஆம் சுவாமி, உம்முடைய கற்பனைகளை, உம்முடைய சட்ட திட்டங்கள், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வேத வசனங்கள், பைபிள் வசனங்களை நாங்கள் மிகவும் நேசித்து விசுவாசமாய் இருக்கிறோம். நம்பிக்கையோடு இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இவைகள் சத்தியமானவைகள், இவைகள் நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன். ஆனால் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைகளில் நான் நடக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை நான் காத்து நடக்கிறேன். அதாவது, மனிதனுடைய மனம் பல நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளலாம், அறிவால் புரிந்து கொள்கிறோம். உணர்வடைவதற்கு சற்று கால தாமதமாகிறது. கர்த்தர் நமக்கு வேத வசனங்களினால் நாம் போதித்து நமக்கு சொல்லிக் கொடுத்தாலும் நாம் கற்றுக்கொள்வோம். ஆனால் அதை செயல்படுத்த மாட்டோம். பல காரியங்களில் நாம் இப்படி இருப்போம். தினந்தோறும் வேதம் வாசிக்க வேண்டும், தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும் என்று முடிவெடுப்போம். ஆனால் அதை செய்ய மாட்டோம். அதற்கு காரணம் உணர்வற்ற தன்மை. ஞானம் இருக்கும், எது சரி எது தவறு என்று தெரியும். வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் எவ்வளவு முக்கியம் என்று புரிந்திருக்கும். ஆனால் செயல்பட மாட்டோம், உணர்வு இருக்காது. அதற்கு காரணம் என்ன? நாம் நம்முடைய ஆத்துமா கடினமாய், நம் இருதயம் கடினமாய் இருப்பதினால்தான். அதற்கு கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார், அதை சரிப்படுத்த. நம்ம ஆண்டவருக்கு தெரியாத வழியா? அவருக்கு இல்லாத ஞானமா? நம் இருதயம் அவ்வளவு கடினமாக இருந்தால் அதை சம்மட்டியால் அடித்து சரிப்படு அவருக்கு தெரியும். அதற்கு என்ன செய்வார்? உபத்திரவங்களை நம் வாழ்க்கையில் அனுமதிப்பார். உபத்திரப்படும் போது நாம் வலி, வேதனை, துன்பம், துயரம் என்று அனுபவிக்கும் போது, உபத்திரவங்கள் வரும்போது ஒழுங்காக நம் மனம் திரும்பிவிடும். எத்தனை முறை, 1000 முறை கேட்டாலும் திருந்தாத விஷயத்தை, ஒரு துன்பம், துயரம் வந்து, ஒரு வியாதி வந்து, ஒரு படுக்கையில் விழுந்து
நாம் எழும்போது உடனடியாக திருந்தி ஒழுங்காக வேதம் வாசிப்போம், ஜெபிப்போம். ஒரு நாளில் ஒரு மணி நேரம் வேதம் வாசித்து ஜெபித்துக் கொள் என்று நாம் சாதாரணமாக இருக்கும்போது சொன்னால் கேட்காத மனிதன் ஒரு சாதாரண ஒரு காய்ச்சல் வந்தால் போதும், படுத்த படுக்கையா இருக்கும் பொழுது ஏசப்பா ஏசப்பா என்று கூப்பிட்டு கொண்டே இருக்கும். 24 மணி நேரமும் நாம் கூப்பிடுவோம். அப்பொழுது மட்டும் கர்த்தரை ஏன் நம்மால் நினைக்க முடிகிறது? இரவும் பகலுமாக நினைக்க முடிகிறது. இப்படிதான் மனித பிறவி. நாம் உணர்வற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய உணர்வின் ஆவியானவர் நம்முடன் வந்து இருக்கும் வரைக்கும், அவரை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் இப்படித்தான் இருப்போம். அதற்காக தான் கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். உணர்வின் ஆவியானவர் நமக்குள் வரும்போது நாம் எதை சரி என்று புரிந்திருக்கிறோமோ அதை உடனே நாம் செய்ய தொடங்குவோம். நம்மால் சுலபமாக அது முடியும். மனம் நாம் சொல்வதை கேட்கும். நம் ஆத்துமா உணர்வடையும். அதனால்தான் பரிசுத்த ஆவியை ஜெபித்து பெற்றுக் கொள்ள வேண்டும். பின்பு நாம் நற்கரியைகளை செய்வது சுலபமாய் இருக்கும். போராட தேவை இருக்காது. நான் உபத்திரப்படுவதற்கு முன்பு உம்முடைய வழிகளில் நான் நடக்க தப்பி நடந்தேன். வழியில் நடக்கவில்லை, ஒழுங்காக இருக்கவில்லை. ஆனால் உபத்திரவப்பட்ட பின்பு நான் நல்லவனாக மாறிவிட்டேன். உம்முடைய வழிகளை காத்து பத்திரமாக நடக்கிறேன் சுவாமி என்று சொல். கர்த்தாவே, நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் நல்லவர் சுவாமி. எப்பொழுதும் எங்களுக்கு நன்மை செய்கிறவர். அப்படி இருக்க உமது பிரமாணங்களை எங்களுக்கு போதியும். ஆண்டவரே, நீர் மிகவும் நல்லவர். எப்பொழுதும் எங்களுக்கு நன்மையே செய்கிறவர். உம்முடைய பிரமாணங்கள் எங்களுக்கு தாரும். ஏனென்றால் நீர் நல்லவராய் இருப்பதினால் உம்முடைய பிரமாணங்களை பெற்று நாங்கள் நடக்கும் பொழுது நாங்களும் நல்லவர்களாக இருப்போம். எங்களுக்கும் நன்மை உண்டாகும். நல்லவர் நீர், எப்பொழுதும் எங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர். உம்முடைய வழிகள் நல்ல வழிகளாய் இருக்கிறது. அகங்காரிகள், கர்வம், திமிர் பிடித்தவர்கள், மிகவும் பெருமையோடு அலைகிறவர்கள் பொய்களை பிணைக்கிறார்கள். அவர்கள் இல்லாததை எல்லாம் என்னை சுற்றி சொல்லி பொய்களை எல்லாம் சேர்த்து எனக்கு சொல்லுகிறார்கள். என்னை பற்றி பொய்யாய் பேசுகிறார்கள், தவறாய் பேசுகிறார்கள். ஆனால் கர்த்தாவே, நானோ உம்முடைய கட்டளைகளை முழு இருதயத்தோடும் கடைபிடித்து நான் வாழ்கிறேன். பெருமை, கர்வம், அகம்பாவம், திமிர் இதையெல்லாம் கொண்டுள்ளவர்கள், இதையெல்லாம் பிடித்து வைத்திருக்கிற தீயவர்கள் எனக்கு விரோதமாய் பொய் சொல்லுகிறார்கள். என்னை பற்றி தவறாய் பேசுகிறார்கள். ஆனால் கர்த்தாவே, நான் முழு இருதயத்தோடு உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறேன். அவர்கள் இருதயமோ கொழுத்து போய் கிடக்கிறது. ஆம் கர்த்தாவே, தீயவர்களின் இருதயம் மிகவும் கொழுப்பினால் நிறைந்திருக்கிறது. திமிர் பிடித்திருவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் சரீரத்தில் கொழுப்பு இருக்கிறது. அவர்கள் மனதில் திமிர், கர்வம், பெருமை இருக்கிறது. இதனால் அவர்கள் அப்படி நடந்து கொள்கிறார்கள். கர்த்தாவே, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது, சந்தோஷமாய் இருக்கிறது. உம்முடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது நான் மிகவும் மகிழ்கிறேன், சந்தோஷத்தோடு உற்சாகம் அடைகிறேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஆம் கர்த்தாவே, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அதனால் உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நான் நடக்கிறேன். உமது பிரமாணங்களை கை கொண்டு நடக்கிறேன். ஆம் கர்த்தாவே, எனக்கு உபத்திரவம் வந்தது, எனக்கு நன்மை செய்தது. நீர் என்னை திருத்தினீர். நான் மனம் திரும்புவதற்காக எனக்கு அந்த உபத்திரவத்தை கொடுத்து என்னை திருத்தி பரிசுத்தவானாக, நீதிமானாக மாற்றுகிறீர். நன்றி கர்த்தாவே. அநேகம் ஆயிரம் பொன்னும் வெள்ளியும் எனக்கு கிடைப்பதை காட்டிலும் உம்முடைய வேத வசனமே சிறந்தது. ஒரு மனிதனுக்கு பொன்னும் வெள்ளியும் அநேகம் ஆயிரமாய் கிடைப்பதை விட வேத வசனங்களை பெறுவதே மிகவும் சிறந்தது. இதனால் நித்திய ஜீவனை பெறலாம். பொன்னும் வெள்ளியும் பரலோகம் என்னை சேர்க்காதே. கர்த்தாவே, உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை பெரியது. சங்கீதம் 119 73 முதல் 88 வசனங்கள் வரை. கர்த்தருடைய கரங்கள் நம்மை உருவாக்குகிறது. கர்த்தர் நம்மை உண்டாக்குகிறார். நம்மை ஒரு உயிராக தாயின் கருவில் உண்டாக்குவதும் கர்த்தரே. அதற்கு உருவம் கொடுப்பதும் கர்த்தரே.
ஒரு மனிதன் குழந்தையாய் பிறப்பதற்கு முன்பு தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் போது உருவம் இருக்காது, மனித உருவம் இருக்காது. கர்த்தர் முதலில் உண்டாக்கி அதற்கு உருவம் கொடுத்து ஒரு குழந்தையாய் வளர்த்து அதை பிறக்க பண்ணுகிறார். இப்படி கர்த்தரே நம்மை உண்டாக்குகிறவராகவும் உருவாக்குகிறவராகவும் இருக்கிறார். அப்படி இருக்க, நீர் எனக்கு உணர்வை தாரும். நீர்தானே சாமி என்னை உண்டாக்கினீர், என்னை உருவாக்கினீர். நீர் எனக்கு உணர்வை தந்து உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு உதவி செய்யும். அந்த உணர்வை எனக்கு தாரும். உமக்கு கீழ்ப்படிய வேண்டும், உம்முடைய வசனங்களின்படி வாழ வேண்டும், உம்முடைய வேதத்தை தினந்தோறும் தியானித்து அதன்படி நாங்கள் வாழ வேண்டும் என்கிற உணர்வையும் நீரே தாரும் சுவாமி. கர்த்தாவே, நான் உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். நீர் என்ன சொல்லுவீர், எதை செய்யலாம் என்று நான் காத்து கிடக்கிறேன் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நடக்க ஆசையோடு நான் காத்து கிடக்கிறேன். அதனால் உம்முடைய வழிகளில் நடக்கிறவர்கள் என் மேல் பிரியமாயிருக்கிறார்கள். உமக்கு பயப்படுகிறவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். அதாவது, உண்மையாய் பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதர்கள் ஒன்று சேரும் போது ஒருவருக்கொருவர் மன மகிழ்ச்சி உண்டாகும். எல்லோரும் ஒரு 10 பேர் இருக்கிறார்கள் என்றால் 10 பேரும் பரிசுத்த ஆவியால் நிரம்பியிருந்தவர்களாய் இருந்தால் ஒருவருக்கொருவர் மிகுந்த மன சந்தோஷம் உண்டாகும். மன மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் பேசவும் பழகவும் நன்றாக இருக்கும். ஆனால் கர்த்தரை அறியாத மக்கள், பொல்லாத ஆவியால் பிடிக்கப்பட்டவர்களோடு ஒரு பரிசுத்தவான் சந்திக்க நேரிடும் போது அங்கு ஒருவருக்கொருவர் விரோதம் வரும். அது சமாதானமா இருக்காது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களே ஒன்று கூடி இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் மனமகிழ்ச்சியா இருக்க முடியும் என்பதையும் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. நாம் சரியாக புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்க முடியும். அப்படி இருப்பதே நமக்கு சிறந்தது. மற்றவர்களோடு சேராமல் இருப்பதே நல்லது. கர்த்தாவே, நீர் எனக்கு நியாய தீர்ப்புகளை கொடுத்தீர். கர்த்தர் நமக்கு நியாய தீர்ப்புகளை கொடுக்கிறார். நாம் மனம் திரும்பி இருப்போம் என்று, ஆனால் கடந்த காலத்தில் பாவங்கள் செய்திருப்போம். அந்த பாவத்தின் நிமித்தம், அவருடைய நீதியின் நிமித்தம் கர்த்தர் நமக்கு சில பாடுகளை, உபத்திரவங்களை நமக்கு அனுமதிப்பார். அந்த உபத்திரவங்கள் நம்ம என்ன செய்யும் என்றால், அதாவது நாம் செய்த பாவங்களை ஆவியின்படி கர்த்தர் மன்னித்து விடுவார். அதனால் அந்த பாவங்களுக்கு நாம் நரகத்திற்கு போக மாட்டோம். அந்த பாவத்தின் நிமித்தம் நாம் நரகத்துக்கு போகாமல் பரலோகத்திற்கு நாம் சென்று விடுவோம். ஆனால் அந்த பாவத்தின் செயல்கள் நம் சரீரத்தில் இருக்கிறது அல்லவா, ஆவியின்படி கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார். ஆனால் நம்முடைய ஆத்துமாவோ அந்த பாவத்தின் சுபாவத்தை விட்டு விடாமல் இருக்கும். அதன் மேல் இச்சை இருந்து கொண்டே இருக்கும். அதனால் நாம் மீண்டும் பாவம் செய்து விடாதபடிக்கு நாம் செய்த பாவத்திற்கு ஏற்ற உபத்திரவத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். நம் வாழ்க்கையில் ஒரு துன்பம் நேரிடும். உதாரணமாக, நாம் திருடுகிறவர்களாக இருந்தால், நாம் எவ்வளவு காலம் திருடி இருக்கிறோம், எந்த அளவுக்கு திருடி இருக்கிறோமோ நாம் மனம் திரும்பி விட்டு விட்டிருப்போம். அதனால் கர்த்தர் நம்மை மன்னித்திருப்பார். ஆனால் நாம் செய்த திருட்டின் விளைவாக நம்முடைய வீட்டில் நம்முடைய பொருள்கள் சிலவை திருடு போகும். நாம் எந்த அளவுக்கு திருடினமோ அந்த அளவுக்கு சரியாக கர்த்தர் அனுமதிப்பார். அப்படி அந்த திருடை கொடுக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நாம் மனம் திரும்புவோம். நான் திருடிய பொழுது அந்த மக்கள் இப்படித்தானே துன்பப்பட்டிருப்பார்கள் என்ற உணர்வு நமக்கு வரும். அப்பொழுது நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம், நாம் செய்த பாவங்கள் எத்தனை என்று நம்மை நாமே நம் ஆத்துமா திருத்தும். ஆத்துமா திருந்திக் கொள்ளும். அது தானே திருந்திக் கொள்ளும். நாம் இப்படி திருடிய போது அவர்கள் மனமும் இப்படித்தானே வேதனைப்பட்டிருக்கும். நாம் இப்பொழுது படுகிற வேதனை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. நம்முடைய பொருள்களை நாம் இழந்து விட்டோமே, அது போலதானே மற்றவர்களும் வேதனைப்பட்டிருப்பார்கள். நம்மை போல அவர்கள் துன்பப்பட்டிருப்பார்களே என்று நினைக்கும் பொழுது நாம் மனம் திரும்பி இனி அந்த தவறை செய்யாதவர்களாய் மாறுவோம். இப்படிதான் கர்த்தர் நியாய தீர்ப்பை நமக்கு அனுமதிக்கிறார், அவருடைய நீதியின்படி. இப்படி கர்த்தர் நமக்கு செய்வது நன்மையா இருக்கிறது. அதனால் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோமே.
நான் செய்த அந்த பாவத்தின் உண்மையின் நிமித்தம்தான் நீர் என்னை உபத்திரவப்படுத்தினீர். நீர் என்னை எதற்கு உபத்திரவப்படுத்தினீர் என்று எனக்கு தெரியும் சுவாமி. கர்த்தாவே, நீர் எனக்கு வாக்கு கொடுத்தீர் அல்லவா? என் கிருபையினால் உன்னை தேற்றுவேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை வழி நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்தீர் அல்லவா? அதன்படி என்னை காப்பாற்றும், என்னை தேற்றும், என்னை காத்தருளும். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. ஆம் கர்த்தாவே, நான் பிழைத்திருக்க வேண்டும். உம்முடைய இரக்கம் கிடைத்தால்தான் அதை நான் முடியும். எனக்கு உதவி செய்யும், எனக்கு மனம் இறங்கும், எனக்கு இந்த உதவிகளை செய்து என்னை காப்பாற்றும். அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். உம்முடைய உதவி இல்லாமல், உம்முடைய இரக்கம் இல்லாமல் என்னால் பிழைத்திருக்க முடியாது. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது. உம்முடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். மன மகிழ்ச்சியாய் எனக்கு இருக்கிறது. மிகவும் விருப்பத்தோடு நான் வேதத்தை தியானிக்கிறேன். அகங்காரம், திமிர், பெருமை, கர்வம் இதையெல்லாம் வைத்திருப்பவர்கள், இப்படிப்பட்ட மனிதர்கள், இந்த குணங்களை உடைய மனிதர்கள் பொய்களை பேசி என்னை வழி தவற பண்ண பார்த்தார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் என்னை பாவத்திற்கு தள்ள பார்த்தார்கள். பொய் சொல்லி சொல்லி என்னை ஏமாற்றி பாவம் செய்ய வைக்க பார்த்தார்கள். ஆனால் நான் செய்யவில்லை சுவாமி. அவர்கள் பேச்சை நம்பி நான் ஏமாந்து போகவில்லை. நான் அவர்கள் வழிகளில் நடக்கவில்லை. நான் உம்முடைய வேதத்தில் உறுதியாய் இருந்தேன். அதுவே என் மனமகிழ்ச்சியாய் இருந்தது. நானும் அந்த சூழ்நிலையில் உம்முடைய கட்டளைகளை தியானித்துக் கொண்டிருப்பேன். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கட்டளைகளை தியானித்து துன்மார்க்கரிடமிருந்து என்னை நான் காப்பாற்றிக் கொண்டேன். அப்படிப்பட்ட அகங்காரம் பிடித்தவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக சுவாமி. அவர்கள் வெட்கம் அடையட்டும். அவர்கள் தோற்று போகட்டும். என்னை அவர்கள் பாவம் செய்ய பார்த்தார்களே, அவர்களே வெட்கப்பட்டு போகட்டும். நான் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன். உம்முடைய வேத வசனத்தை தியானித்துக் கொண்டே இருப்பேன். கர்த்தாவே, உமக்கு பயந்து, உமக்கு கீழ்ப்படிந்து, உமது சாட்சிகளை கொண்டவர்கள், உம்முடைய சாட்சிகளின்படி நடக்கிறவர்கள், உம்முடைய வசனத்தின்படி, உம்முடைய கட்டளைகளின்படி, உம்முடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவர்கள், பைபிள் வசனங்களை படித்து அதன்படி நடக்கிறவர்கள், உம்முடைய வசனத்தை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்களாக. அப்படிப்பட்டவர்கள் என்னிடத்தில் வரட்டும் சுவாமி. நான் அவர்களோடு சேர்ந்திருக்க விரும்புகிறேன். உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கூடியிருக்க விரும்புகிறோம். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உமது பிரமாணங்கள், கர்த்தாவே, என் வாழ்க்கையில் நான் அவமானங்களையும் வெட்கத்தையும் அடையாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகளில் நான் உறுதியாய் இருக்கிறேன். அப்படியே இருக்க விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யும். என் இருதயம் உத்தமமாய் இருக்கட்டும். எப்பொழுதும் உண்மையும் நேர்மையும் நீதியையும் தரித்திருக்கட்டும். என் இருதயம் பரிசுத்தமாய் இருக்க எனக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, உம்முடைய பாதுகாப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. ஆம் சுவாமி, என் மனது உம்முடைய பாதுகாப்பை நாடி தேடுகிறது. நீர் நல்லவர். நீர் மிகவும் பரிசுத்தமான தெய்வம். நீர் என்னை பாதுகாக்க வேண்டும். நான் அக்னி கடலுக்கு தப்பிக்கும்படிக்கு, அக்னி கடலுக்கு நான் போய்விடாதபடிக்கு என் உயிரை நீர் காப்பாற்றும். உம்முடைய பாதுகாப்பை என் மனம் வாஞ்சித்து தேடுகிறது. உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை எனக்கு தாரும். உம்முடைய வசனத்திற்கு நான் காத்திருக்கிறேன். வசனத்தின்படி என்னை வழி நடத்தும். கர்த்தாவே, எப்பொழுது என்னை காப்பாற்றுவீர் என்று மனம் வாஞ்சையாய் இருக்கிறது, காத்திருக்கிறது. எப்பொழுது என்னை தேற்றுவீர்? என் துன்பத்திலிருந்து, என் வேதனையின் மத்தியிலிருந்து எப்பொழுது சாமி என்னை காப்பாற்றுவீர்? உம்முடைய வாக்கின் மேல் நான் ஆவலாய் காத்திருக்கிறேன். நான் காத்து காத்து என் கண்கள் பூத்து போகிறது சுவாமி. என்னை காப்பாற்றும். என் வேதனைகளை மாற்றி போடும். புகையில் உள்ள துருத்தியை போல் ஆனேன். ஆம் கர்த்தாவே, நான் மிகவும் துன்பத்தில் இருக்கிறேன். ஆனாலும் எத்தனை வேதனைகள் வந்தாலும், எத்தனை பாடுகளை அனுபவித்தாலும் உம்முடைய வசனங்களையோ நான் மறக்க மாட்டேன். அதன்படியே நடப்பேன். உத்தமமாய் வாழ்வேன். கர்த்தாவே, என் வாழ்நாட்கள் எவ்வளவு இருக்க போகிறது அப்பா? அதாவது நம்முடைய வாழ்நாட்கள் மிகவும் கொஞ்சம்தான், சீக்கிரமாய் முடிந்து போகும். அப்படி நான் கொஞ்ச காலம் வாழ்கிற
ஒரு மனித பிறவியில் இருக்கிறேன். எனக்கு தீங்கு செய்தவர்கள் அநேகமாய் இருக்கிறார்கள், துன்மார்க்கர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்ய போகிறீர்? இந்த தீயவர்கள் எனக்கு எவ்வளவு தீமை செய்தார்கள். என் வாழ்நாள் மிகவும் குறுகியது. அப்படி இருக்க எப்பொழுதப்பா இவர்களுக்கெல்லாம் நீர் நியாய தீர்ப்பு செய்ய போகிறீர்? உம்முடைய வேதத்திற்கு விரோதமாக, உம்முடைய வசனத்துக்கு விரோதமாக அகங்காரிகள் எனக்கு விரோதமாக குழிகளை வெட்டினார்கள், எனக்கு தீமை செய்தார்கள். உம்முடைய வேத வசனத்தை நான் கடைபிடிக்காதபடிக்கு, அதன்படி நடக்காதபடிக்கு எனக்கு குழியை தோண்டி வைத்தார்கள், எனக்கு ஆபத்துகளை கொண்டு வந்து வைத்தார்கள். கர்த்தாவே, உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது. உம்முடைய கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் சத்தியமானவை, சத்தியம் நிறைந்த வார்த்தைகள், உண்மையானவை, அவைகள் சத்தியம். அப்படி இருக்க அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். ஆம் கர்த்தாவே, அகங்காரிகள், திமிர் பிடித்தவர்கள் என்னை அநியாயமாய் எந்தவித காரணமும் இன்றி, நியாயமான காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். நீர் எனக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, உம்முடைய உதவியை எதிர்பார்த்திருக்கிறேன். கர்த்தாவே, இந்த பூமியிலிருந்து நான் ஒழிந்து போகும்படிக்கு, அதாவது நான் மரணம் அடையும் நிலைக்கு என்னை தள்ளினார்கள். கொஞ்சத்தில், கடைசி நிமிடத்தில் நான் தப்பித்துக் கொண்டேன். அந்த அளவுக்கு எனக்கு துன்பத்தை செய்தார்கள். உம்முடைய வேத வசனத்தை கை கொள்வதினால் எனக்கு அந்த அளவுக்கு தீமை செய்தார்கள். அப்படி இருந்தும் கொஞ்சத்தில் நான் பிழைத்துக் கொண்டேன். கடைசி நிமிடத்தில் காப்பாற்றப்பட்டேன். கர்த்தாவே, அப்படியெல்லாம் அவர்கள் செய்தும் நான் கடைசி வரைக்கும் உம்முடைய கட்டளைகளை விட்டு நான் விலகவில்லை. உம்முடைய வழிகளிலேயே நான் இப்பொழுதும் நடக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், என்னை உணர்வுள்ளவர்களாக்கும். உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். நீர் என் மேல் வைத்த கிருபை பெரியது. உம்முடைய அன்பும் உம்முடைய இரக்கமும் மகா பெரியது. அப்படி நீர் என் மேல் கிருபை வைக்கும் போது உம்முடைய சாட்சிகளை காத்து நடப்பேன். உம்முடைய வசனங்களை நான் கேட்டு அதன்படி நடந்து காத்து கொள்வேன். பரிசுத்தமாய் வாழ்வேன். உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும். உம்முடைய அன்பும் உம்முடைய இரக்கமும் எனக்கு தேவை சுவாமி. என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். வேத வசனத்தை கை கொண்டு வாழ வேண்டும். வேத வசனத்தை தியானித்து வாழ வேண்டும். எந்த துன்பத்தின் மத்தியிலும், எவ்வளவு துயரம் வந்தாலும் வேதத்தை, வசனங்களை கை கொள்வதை விட்டுவிடக்கூடாது. வழி தவறி நடக்கக்கூடாது. துன்மார்க்கர், பெருமை பிடித்தவர்கள் எவ்வளவு பேர் நமக்கு வந்து எத்தனை விதமாய் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலக பண்ணுவார்கள். ஆனாலும் அதை நாம் கேட்கக்கூடாது. பரிசுத்தமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் கர்த்தருடைய வசனத்தை எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. அந்த ஜீவனை விட்டுவிடக் கூடாது. இந்த ஜீவன் தான் நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு போய் நம்மை சேர்க்கும். கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு ஜீவன். அதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடையவை, நமக்கு சொந்தமானவை. வேத புத்தகம் நம் நாசியின் சுவாசமாகட்டும். வேத புத்தகம் நம் மூச்சு காற்றாகட்டும். வேத புத்தகம் நாம் தினந்தோறும் பேசும் நம் நாவின் வார்த்தைகளாகட்டும். வசனத்தையே நாம் எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டிருப்போம். நாம் கேட்கும் இனிய பாடலாக வேத வசனங்கள் இருக்கட்டும். நாம் நினைக்கும் நினைவுகள் கர்த்தருடைய வார்த்தைகளாய் இருக்கட்டும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்போம். நம்மை படைத்த நம் தேவனுக்கு நாம் பிரியமானவர்களாய் இருப்பது நமக்கு பெரும் பாக்கியம். அவர் படைத்தார். அவர் சித்தப்படி வாழ்வதே நீதியாய் இருக்கிறது. நீதியின் சூரியன் அவர். நீதியின் பிள்ளைகளாய் நாமும் மாறுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.